ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா செவ்வாழைப்பழம் வச்சு குழி பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செவ்வாழை ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு சர்க்கரை, 1 கப்பு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். பழம் கொஞ்சம் பழுத்திருக்கு. பழத்தை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம், சர்க்கரை 1/4 கப்பு, ரொம்ப அதிகமான பழத்தில் ஓவர் ஸ்வீட் இருக்குது, அதனால் கொஞ்சம் 1/4 கப்பு சர்க்கரை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். எடுத்தது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் சோடா உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தெரியும், அதனால் கொஞ்சமாக உப்பும், ஆப்ப சோடா உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கப்பில் எடுத்த கோதுமை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் பால் சேர்த்து அதையும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு குழி பணியாரக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. வெந்ததை நல்லா இப்போ திருப்பி விட்டுக்கலாம், ஒட்டாமல் இருக்கும். இப்போ எடுத்து நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் நல்லா வேகணும், உள்ள மாவாக இருக்கும், ஆனால் ஸ்லோலே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு செவ்வாழை சாப்பிட்றது. நம்ம சுவையான செவ்வாழை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.